வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? 4 நாள் ஆகுதுங்க. எல்லாரும் எதுனா ஒரு விஷயத்தை வச்சு வீடியோ போடுவாங்க. நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். 4 நாள் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருக்குறாங்க. என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, தாக்கீது மதுரை அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முடியல. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினது கால் வைக்கவே முடியல தரையில். ஒரே வலி. போன தரம் எல்லாம் என் பையனுக்கு முன்ன கூட்டியே ஃபோன் பண்ணி அது பஸ்ஸிலேருந்து இறக்கி அப்படியே பிடிச்சி தாங்களாக கை தாங்களாக கூட்டின்னு பைக்கில் உட்கார வச்சு இட்டாந்துச்சு. இப்போ நாளைக்கு அது இங்கே இல்லை, இன்றைக்கே இங்கே இல்லை. எப்படி பேசுகிறேன் பாருங்க. இன்றைக்கே இங்கே இல்லை, 4-5 நாள் ஆகும் வர்றதுக்கு. இப்போ எனக்கு மாத்திரை எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த கொடுமைக்கு தான் ஊரெல்லாம் அலைஞ்ச. பக்கத்தில் இருக்கிற எதுனா ஒரு ஆஸ்பத்திரியில் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே தொடர்ந்துக்கலான்னுட்டு ஊரெல்லாம் சுற்றினேன். ஒரு டேப்லெட் மட்டும் எங்கேயுமே நாக்க பிடிங்கன்னு செத்த கூட கொடுக்க மாட்டுறாங்க. என்ன காரணம் என்னன்னு புரியல. நான் போகிறேன்னே மதுரைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் அந்த மாத்திரைக்கு இது. எங்கே போய் கேட்டாலும் சரி டொயின் 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 டொயின்னு டைப் பண்ணுறாங்க. அப்பாலைக்கா இல்லைன்றாங்க. ஒன்றும் புரியல. வாழ்நாள் பூரா நீ இந்த மாத்திரை போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் எத்தனை வருஷம் நான் இன்னும் போய் அந்த மாத்திரை வாங்கின்னு வர்றது சொல்லுங்க. உங்களுக்கு பிரியுதா? எம்மா வயசாச்சு, 60 தாண்டிடுச்சு. 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி காலை தொங்க விட்டுக்கினே போய் ஆஸ்பத்திரியில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ஒரு இடமா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு மாத்திரை வாங்கின்னு வர்றதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுது. இப்படியே 4 நாள் ஆயிடுச்சு. இதுக்கோசரம்தான் இங்கே லோக்கல்லே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 4 நாளாக அலைஞ்சிக்கிறேன். ஒன்றும் ஆகலை. நாளைக்கு காத்தால சூரியன் எழுந்துக்குதோ இல்லையோ, நான் எழுந்து வேலையாக அங்கே மதுரைக்கு ஓடணும். மாத்திரை காலி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கே போகணும்னு கட்டாயம். 4 நாள் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு அலைய ஆரம்பிச்சு. 10 நாள் ஆச்சு நல்ல சோறு பார்த்து. 10 நாள் ஆச்சு நல்ல சோறு துண்ணு. அள்ளி போட்ட பாத்திரம்லாம் அப்படியே சாமஞ்சட்டெல்லாம் தொலைக்காத அப்படியே கீது. என்ன பண்ண, கட்டிலேயே படுத்துங்கிறேன். எதனா வேணும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசனை பண்ணினே அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் படுத்துருக்குறேன். அப்பாலைக்கா ஏந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் கட்டலில். இதோ எழுந்திரிக்கலாம், இதோ எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுது. இப்படியே என் காலம் ஓடின்னு இருக்குது. நான் எத்தனை வயசு வரைக்கும் இம்மா தூரம் போய் மாத்திரை வாங்கின்னு வர்றது? இதுக்கே இப்படிக்குது. எல்லாரும் நாடு விட்டு நாடெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டு பண்ணின்னு வராங்க. எப்படி முடியுதுன்னே தெரியல. என்னால் ஒன்றும் முடியலங்க. ஒரு 10 நாளாக ரொம்ப டயர்டாகுது. ஒன்றுமே பண்ண முடியல.
இவ்வளோ அரிசி போட்டு ஒரு சோறு வடித்து வச்சாக்கா என் பையன் எதனா ஒன்று ஒரு கிரேவி தயிர் மோர் எதனா வாங்கின்னு வந்து அதுவும் துண்ணுட்டு எனக்கும் துணை சொல்லி கொடுக்குது. என்னால் ஒன்றும் முடியலம்மா, என்ன பண்ணுறது சொல்லுங்க. வீடியோ போடுறதுக்கு சோறாக்குனா தானே வீடியோ போடுறது, அதுக்கு தான் வழியே இல்லையே. நான் சொல்லி புலம்பி தான் என் பொழப்பை உங்ககிட்ட சொல்கிறேன். என் பொழப்பை உங்ககிட்ட புலம்பி தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சாயந்தரமாக வந்து உங்களாண்ட மறுபடி பேசுகிறேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு 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 ஸ்டெப்பு நான் காலை மேலே தூக்கி வச்சேன்னா 2 ஸ்டெப்பு சறுக்குது. என்ன பண்ணுறது? 5 வருஷமாக நான் அப்பயே அந்த வீடியோவுக்கு என்னால் பாடுபட்டு ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே போயினே இருப்போம். எவ்வளோ நாள் தான் நம்ம காலம் இப்படி போகுது? எதுனா சாதிக்கிறோமா இல்லை வேற எதனா இது சாதிக்காதையே புரியல எனக்கு. அந்த ஒரு ஜீவன் என் கூட இருந்துன்னு அல்லாடுது பாவம். அத்தை நினச்சாதான் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி நான் போயிட்டு வரட்டா? நாளை காத்தால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து உங்களாண்ட பேசுகிறேன். சரியா? போயிட்டு வரேன்.